கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற விஷயம், ப்ரோ ஆர்சிபி கிட்ட ஸ்பின்னரே இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் போவாங்களா, அக்ஷனும் முடிஞ்சு, பட் இருந்தாலும் ஏதாவது டீம்ல இருந்து ட்ரேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா? ஸோ கண்டிப்பா குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட சாய் கிஷோர் இருக்கு அண்ட் விஜய் சங்கர் வேற பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை விட இன்னைக்கு ஃபேன்ஸ் எல்லாமே கதறி கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளோ பேர் கேட்டிருந்த விஷயம், ப்ரோ சிராஜோட ஸ்டோரி பாத்தீங்களா, ப்ரோ சிராஜோட ஸ்டோரி பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நானும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களோட மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா புரோக்கன் ஹார்ட்ஸ் போட்டிருக்காரு, ஆர்சிபி விட்டு விலகிறாரா அப்படிங்கறத கேள்வி. இதே மாதிரிதான் சூரியகுமார் யாதவ் பும்ரா பண்ணாங்க. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, ஆர்சிபி ட்ரேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீடைலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி. ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யூனிட் அக்ஷன் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டீம் சரியான ஒரு டீமா இருந்துச்சு. இப்பவும் நல்ல டீம் தான், இருந்தாலும் பவுலிங் யூனிட் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம். அக்ஷன் ரொம்ப ரொம்ப புவர். தயவு செஞ்சு இந்த அக்ஷனோட இவங்களை எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அடுத்த வருஷம் ஒரு புது மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு வாங்கயா, நல்லா ட்ரேட் பண்றவங்களா பாருங்க, நல்ல அட்வைசர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அக்ஷன்ல அவங்க காட்டின ஈடுபாடு ரொம்ப ரொம்ப மோசங்க. அல்சாரி ஜோசப் எடுத்தது அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆனா அவங்க பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன் காட்சிக்கு ரேட் ஏத்தி வில்லைன்னு தெரியல. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஒரு 17 கோடி தான் இருக்கு, அவங்க காட்சிக்கு போறாங்க. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதெல்லாம் வேற விஷயம். அட்லீஸ்ட் அவங்க ஜஸ்ட் புஷ் பண்ணிருக்கலாம். மிச்சல் ஸ்டாக்கு போல பேட் கமின்ஸுக்கு 20 கோடி வரைக்கும் போறாங்க. முதல்ல ஆல்ரெடி அவங்க ஸ்லாட்லயே இடம் இல்ல. ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டருக்கே பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ற விதமா இருக்கு. அண்ட் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அப்படி இருக்கும்போது பேட் கமின்ஸ் எதுக்கு? 30 கோடியே இருந்தாலும் பேட் கமின்ஸ் ஆர்சிபிக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் உங்களுடைய அக்ஷனுடைய அணுகுமுறை வந்துட்டு இந்த தடவை ரொம்ப மோசங்க. அணுகுமுறை மோசம். பிளேயர்ஸை விட்டு தள்ளுங்க, அணுகுமுறை இன்னும் கொஞ்சம் நாள் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஒரு சில டீமுக்கு வந்துட்டு ரேட் ஏற்றி கொடுத்துருக்கலாம். ரச்சின் ரவீந்திராவும் சிஎஸ்கேவெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 1.8 crore தட்டிட்டு போயிட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் பிரைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். பிகாஸ் இவங்களுக்கும் ஸ்பின்னர்ஸ் வேணும். சப்போஸ் கிடைச்சா லக்கு தான் அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம். அசரங்காவை ஜஸ்ட் பேஸ் பிரைஸ்ல வந்துட்டு எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே, போனது போகட்டும், முடிஞ்சது. பட் இருந்தாலும் கடைசியா ஆர்சிபி ஃபேன்ஸை குடுகலோன்னு மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஃபெர்குசனை வந்துட்டு நல்ல ட்ரேடுங்க. டாம் கரனை விட ஃபெர்குசன் 2 கோடிக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ட்ரேடுன்னு சொல்லுவேன். பார்ப்போம், அவர் தான் ஸ்ட்ரைட்டாவே 11ல ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ ஆர்சிபியோட மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் இவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த ஸ்பின்னர் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு அடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். மயங்க் தகர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்ஷன்ல ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்துச்சு. முஜிபுர் ரஹ்மான் அன்சோல்டு, பிகாஸ் எல்லா டீமுக்கும் ஸ்பின்னர் எடுத்து வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அழகா அப்படியே வலிச்சு வாரி உள்ள தூக்கி போட்டிருக்கலாம். அவங்களோட பேஸ் பிரைஸுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் நபியாவது பார்த்து எடுத்துன்னு அப்படின்னு எடுத்திருக்கலாம். பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட பட்ஜெட் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்பவே எடுத்திருக்கலாம். எல்லாருமே கோட்டை விட்டுட்டு இப்போ ஃபாரின் ஸ்பின்னரே இல்லாம சும்மா கொண்டிருக்காங்க. ஸோ ஃபாரின் ஸ்பின்னர்னு பார்த்தா வில் ஜாக்ஸ் மட்டும்தான். அவரும் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர் அந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவார். பேட்டிங் தான் அவரோட மெயின் பிளஸ், பவுலிங் பார்ட் டைம் அப்படின்னு சொல்லணும். இப்போ என்ன பண்ண போறாங்க? ஸோ மேக்ஸிமம் மட்டும்தான் வச்சு சமாளிக்கணுமாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்கிற விஷயம், ப்ரோ இன்னும் ட்ரேடுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத விட இந்த ட்ரேட் விண்டோனா என்னன்னா அக்ஷனுக்கு முன்னாடியும் ஓபனா வச்சிருப்பாங்க. அக்ஷன் முடிஞ்ச ஒரு மாசம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல ஓபனா வச்சிருப்பாங்க. ஸோ தாராளமா நீங்க பிளேயர்ஸை வாங்கிக்கலாம். ஆனா அக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 90% பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ரீசன் அவங்க கிட்ட பிரைஸ் அமௌண்ட் இருக்காது. ஆனா இந்த தடவை கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குங்க. பிகாஸ் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட ஒரு 7 கோடி இருக்கு, டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட 9 கோடி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. மேபி ரோஹித் சர்மா ட்ரேட் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஆர்சிபி டீம் கிட்டத்தட்ட 1 கோடி பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது போக ஏதாவது பிளேயரை கூட சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்சிபிக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பின்னர் தேவை. அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் குவாலிட்டி ஸ்பின்னராவது இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். கரண் சர்மா கொடுத்துட்டு இந்த முருகன் அஸ்வின் அந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட எடுக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ ரூல்ஸ் படி என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கண்டிப்பா வேற ஒரு டீம்ல இருந்து வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. சாய் கிஷோர் ஆக்சுவலா விஜய் சங்கர் பத்தி நம்ம பேசியிருந்தோம். விஜய் சங்கரை கூட வாங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள் தான் சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல யாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஆர்சிபி வைசாக் விஜயகுமார் இன்னும் 2-3 யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்கள தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால வேற வழி இல்ல. இந்த தடவை சொதப்பிட்டாங்க. இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் விண்டோ போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேபி ஏதாவது இன்ஜுரினா வேற ஒரு பிளேயர்ஸை உள்ள கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஃபார்மர் பிளேயர்ஸையாவது யாராவது எடுத்திருக்கலாம். பிரேஸ்வெல் எடுத்திருக்கலாங்க, சூப்பரான ஒரு ஆப்ஷன். நல்ல பவுலிங் போடுவாரு, எக்ஸலண்டா பேட்டிங் ஆடுவாரு. பிரேஸ்வெல்லையாவது கம்மி பிரைஸுக்கு அப்ஷன்ல அன்சோல்டு தான் ஆனாரு. தூக்கி உள்ள போட்டிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி சொதப்பிட்டாங்க. ஸோ கடைசி நேரத்தில் ஃபெர்குசன் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் ட்ரேடுன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி அல்சாரி ஜோசப் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை விட்டுருங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர் எடுத்துருக்கலாம். ஃபாரின் ஸ்பின்னர் மஸ்ட்டுங்க. ஸோ எல்லா டீமும் ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல
குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் இருக்கு. ஆனால் ஆர்சிபி கிட்ட ஃபாரின் ஸ்பின்னர் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடை. ஆதில் ரசீத் ஏகப்பட்ட ஆப்ஷன் அவங்களுக்கு குப்பை மாதிரி இருந்துச்சு எல்லாம் பேஸ் பிரைஸுக்கு. ஆனால் மறுபடியும் எனக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் வேணும், ஸ்லாட்லேயே இங்கே இடம் இல்லை, எதுக்கு டாம் கரனுக்கு போனாங்கிற விஷயம் சுத்தமாக புரியல. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு நபிக்கு போயிருந்தீங்கன்னாவது 2 ஆப்ஷன் கிடைச்சிருக்கும், பவுலிங் மற்றும் பேட்டிங் கிடைச்சிருக்கும். ஸோ பேட்டிங் கோரும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். சொத்து போயிட்டாங்க. சரி ஓகே, இதை அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு விஷயம், சிராஜுக்கு என்னதான் ஆச்சு, எதனால அவர் ஸ்டோரி போட்டாரு அப்படிங்கிற விஷயம் தான். அதாவது நிறைய பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். இன்ஸ்டால அவர் பார்த்தோம்னா இந்த புரோக்கன் ஹார்ட்ங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. ஐயோ என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. சிராஜ் வேற டீமுக்கு போறாரு, நம்ம தமிழ்ல கூட வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பார்த்தோன்னே பதறிடுச்சு, என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பிதாண்டா பவுலிங் யூனிட்டே இருக்குன்னு போய் பார்த்தா இன்னும் அதுக்கான கிளாரிபிகேஷன் அப்படிங்கிறது 100% கிடைக்கல. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்ல தொலைய மாட்டேறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று போட்டுட்டு போயிடுறாங்க, ரசிகர்களுக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க, ஐயோ என்னையா ஆச்சு சொல்லி அப்படிங்கிற மாதிரி. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்திங் ஒரு ரேப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே வெளியில நடந்திருக்கு போல, அதை வந்துட்டு இவர் வந்து அந்த மனசு கேட்காம போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில பேர் அவங்களுடைய டேடி இறந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு சம் இயர்ஸ் ஆக போகுது, ஸோ இந்த வருஷத்துல இந்த நாள் தான் ஆச்சு, ஸோ அதனால போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அவர் வேற டீமுக்கு போறாருன்னு நினைக்கிறேன், ஆர்சிபி விட்டு போறாரா இல்ல இன்ஜுரியான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் இன்ஜுரி தான், அதனால கொஞ்சம் காலம் வந்துட்டு கிரிக்கெட் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை சிராஜே வாயை திறந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய டேட் இல்லைன்னா வேற ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கறதுக்காக தான் இதை போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனையா, பிசிசிஐயோட பிரஷரா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இதுதான் சிராஜுடைய இன்ஃபர்மேஷன். இன்னும் கிளாரிஃபிகேஷன் வரல, வந்தோடனே பர்ஃபெக்ட் வீடியோ அப்படிங்கிறத போடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம், ஆர்சிபியோட ட்ரேட் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு, இல்லை ரெண்டுமே வச்சுக்கலாங்க. அவங்க இன்னொரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ட்ரேடுக்கு போகலாம். ஸோ ஒரு பட்ஜெட்டு ஒரு 1 crore பக்கம் இருக்கு, அது போக ஒரு பிளேயரை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜுரி ஆனால் தான் எடுக்க முடியும், வேற வழியே இல்லை, இந்த டீமை வச்சு தான் மல்லு கட்டி ஆகணும். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் யூனிட் வீக்கா இருக்கு, நான் அதை பத்தி டீடைல் வீடியோ வந்துட்டு நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ நீங்க இந்த டீமை வச்சு சமாளிச்சு அடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல மேனேஜ்மெண்ட் சொதப்பிட்டாங்க, ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா அவங்க மேனேஜ்மெண்ட்டை மாற்றி ஆகணும்னு சொல்றீங்களா? தாராளமா உங்க ஆதங்கத்தை கமெண்ட்ல கொட்டி தீத்துருங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.